இந்த எலெக்ஷன்ல மும்முனை போட்டியா இல்ல 4 முனை போட்டியா? அதிமுக, திமுக யார் ஜெயிப்பாங்க? திமுக தான் ஜெயிக்கும், அதிமுக தான் ஜெயிக்கும், தாவேகா தான் ஜெயிக்கும். எத்தனையோ பேச்சுக்கள். கடைசியில் இப்ப வந்து பார்த்தா, ஆரம்பிச்சதுல இருந்தே மேல தாவேகா எங்கேயோ நிக்குது. திமுக எங்கேயோ கீழ நிக்குது. அதிமுக மிடில்ல போராடிட்டு இருக்கு. இப்போ தாவேகா விஜய் அவர்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு 10 சீட்டு தான் வேணும், இல்ல 15 சீட்டு தான் வேணும். இன்னும் ரிசல்ட் வரக்கு ஒரு சில மணி நேரங்கள் இருக்கு. அந்த 10 சீட்டு கிடைச்சிருமா? தனிப்பெரும்பான்மையில ஆட்சி அமைப்பார்களா? இது ஒரு கேள்வி. இல்ல ஒரு வேளை நான் தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல அப்படின்னா, அதிமுக கூட சேர்ந்து ஆட்சி அமைப்பார்களா? அப்படி ஆட்சி அமைச்சா என்ன பாசிபிலிட்டிஸ்? தாவேகா விஜய் அவர்கள் முதலமைச்சரா? இல்ல அதிமுக இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சரா? இல்ல 2 1/2 வருஷம் விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள். இல்ல 2 1/2 வருஷம் இபிஎஸ் அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள். இல்ல 2 பேர் பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஒண்ணும் சரிப்பட்டு வரல அப்படிங்கிற பட்சத்துல திரும்ப ரீஎலெக்ஷன் வந்துருமோ? யாருனாலையும் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாம இப்படி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருந்தாலும் அந்த 10 சீட் கிடைச்சு தாவேகா விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சாலும் பரவாயில்ல, இல்ல அதிமுக கூட கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைத்தாலும் பரவாயில்ல. என்ன பண்ணனாலும் நம்ம ஆரம்பத்துல சொல்ற மாதிரி யாரு வந்தாலும் என்ன நடக்கும் அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்மளுக்கு என்ன நன்மை பண்ண போறாங்க அப்படின்னு. எப்படியோ திமுக அடுத்த 5 வருஷத்துக்கு நீ இல்ல, அது மாற போறது கிடையாது. இனி ஆட்சி அமைக்கிறதுல என்ன பண்ண போகுது அப்படின்னு தான். லெஃப்ட் சைடு திரும்பினா திமுக ஜெயிக்கும், முன்னாடி திமுக ஜெயிக்கும், ஏன் அதிமுக ஜெயிக்கும்னு சொன்னேன். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லா எல்லா கருத்து கணிப்புகளும் பிசிசி, ஆசியானெட் அது மாதிரி எத்தனையோ கருத்து கணிப்புகள் திமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. ஒரு சில கருத்து கணிப்புகள் அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கருத்து கணிப்பு 2 கருத்து கணிப்புகள் தான் தாவேகா ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப கடைசியில தாவேகா டாப்ல தனியால நின்று ஜெயிச்சுட்டாங்க. இது மிகப்பெரிய சாதனை, வரலாறு. எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல, அதுவும் அரசியலுக்கு புதுசா வந்தோடனே பிரச்சாரத்துக்கு கூட அதிகமா வெளியே போகாம இருந்து தனியா வீட்டுக்குள்ள இருந்த கரூர்ல எத்தனையோ விபத்துகள் நடந்து அந்த கரூருக்குள்ளேயே இது வரைக்கும் உள்ள போகவே இல்லை. அந்த வீட்டுக்கு அந்த விபத்து நடந்த இடத்துக்கு கூட போய் பார்க்கல. அந்த அளவுக்கு கீழ இருந்த ஒரு ஆள் தோத்துருவாங்கப்பா அப்படின்னு பாட்டு இருந்தால் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனை. அதுவும் அவர்களோட தொண்டர்கள் எத்தனையோ கிரிமினல் கேஸ்ல மாட்டிக்கிறாங்க, எத்தனையோ தில்லுமுள்ளு பண்ணிக்கிறாங்க. இத்தனை பிரச்சனைகள் இருக்கு. இந்த எலெக்ஷன்ல நிக்கிறதுல கிரிமினல் கேசஸ் அதிகமா இருக்கிறதுல திமுக 2வது இடம், அதிமுக 3வது இடம். ஃபர்ஸ்ட் இடத்துல தாவேகா தான் இருக்குது. அதுவும் சீரியஸ் கேசஸே அதிகமா இருக்கு. பர்சன்டேஜ்ல மேல எங்கேயோ இருக்குது. அவங்களால ஜெயிக்கிறதுக்கு முடியாது அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க எல்லாருமே ஜெயிச்சு வந்துருக்கிறாங்க. ஒரு அரசியலுக்கு இதுதாப்பா தேவை. கிரிமினல் கேசஸ் இருக்கிற ஆளுக தான் தேவை. அவங்க இருந்தாவே போதும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அடுத்த 5 வருஷம் நம்ம தாவேகா தான் பார்க்க போறோம். தாவேகா விஜய் அவர்களை தான் பார்க்க போறோம். அந்த பல கேசஸ்ல மாட்டினவங்க, அந்த கிரிமினல்ஸ் தான் அவங்க எம்எல்ஏ. அவர்களுக்கெல்லாம் எம்எல்ஏ அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஒன்றும் புரியல. அவர்கள் தான் ஆட்சி நடத்த போறாங்க. தமிழ்நாடு அவங்களுக்கு இயங்க போகுது. தாவேகா விஜய் அவர்கள் சொன்ன அந்த தாய்மாமன் திட்டம், அப்படி தங்கம் கொடுக்கறன்னு சொன்னாங்க. அதுக்கு தேவையான தங்கமே தமிழ்நாட்டுக்குள்ள கிடையாது. அப்படி பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி எல்லா தங்கமும் கொடுக்கணும் அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து கிலோ கணக்கில் தங்கம் இறக்கணும். அதுக்கு செலவு பண்ற அமௌண்ட்டே வந்து பல லட்சத்துல போயிடும். அதுக்கே வந்து பல லட்ச கோடி கடன் வாங்கணும். இதெல்லாம் எப்படின்னே புரியல. தமிழ்நாடு என்ன ஆக போகுது? எப்படியோ தாவேகா விஜய் அவர்கள் தலைமையில ஒரு மாற்று ஆட்சியை எதிர்பார்த்தோம். அந்த மாற்று ஆட்சி பார்ப்போமா? இல்ல அதிமுக தாவேகா வந்து அதிமுக கொஞ்சம் கைடன்ஸ் பண்ணி தாவேகா ஒரு சீரா போகுமா? இல்ல கட்சி கட்டமைப்பு இன்னும் மென்மேல் போய் அடுத்த 2031ல இன்னும் மிகப்பெரிய சக்தியா மாறுமா? இதுதான் இப்போதைக்கு பார்க்கணும். இப்படி அதிமுக தாவேகாவும் ஒன்று சேர்த்ததுல பிஜேபியோட இன்ஃபுளுயன்ஸ் என்ன ஆக போகுது? ஒர்க் அவுட் ஆகுமா? இல்ல தாவேகா விஜய் அவர்கள் ஷியூரா 120 சீட்டு ஜெயிச்சு தனியா ஆட்சி அமைப்பார்களா? தனித்து வந்து சிங்கம் மாதிரி ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்னாங்களே, அது மாதிரி சிங்கம் மாதிரி ஜெயிக்க போறாங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவும் முக்கியமா சொன்ன மாதிரி தாவேகாவில் இருக்கும் ஜெயிச்ச அந்த கிரிமினல் கேஸ் இருக்கிறவங்க, திமுகவுல ஜெயிச்ச கிரிமினல் கேஸ் இருக்கிறவங்க, அதிமுக இருக்கிறவங்க கிரிமினல் கேஸ்ல ஜெயிச்சவங்க, என்டிகே யாரும் ஜெயிக்கல. இது மாதிரி பல கட்சியில் இருக்கிறவங்க என்னென்ன கேஸ் இருக்கு, எப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில நாட்கள்ல நம்ம அந்த வரலாறோட வந்து பேசுவோம். நம்ம யார் ஜெயிச்சாலும் என்ன பண்ணனாலும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதிர்கட்சி தான். நம்ம கேள்வி கேட்க போறோம். என்ன பிரச்சனைனாலும் என்ன திட்டங்கள்னாலும் எல்லாருக்கும் போயிருக்குதா அதையத்தான் பார்க்க போறோம். முக்கியமா சொல்ற மாதிரி ஒரு திட்டத்தோட சக்சஸ் அப்படிங்கிறது அதோட எலிஜிபிலிட்டி இருக்கிற கடைசி ஒரு நபர் வரைக்கும் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்ததா சக்சஸ். வெறும் 100 பேத்துக்கு கொடுத்துட்டு 1,00,000 பேருக்கு கொடுத்துட்டு நான் அந்த திட்டத்தை செயல்படுத்திட்டேன் அப்படின்னு திமுக மாதிரியோ இல்ல அதிமுக மாதிரியோ இல்ல தாவேக்காவே நீ அப்படி பண்ணனாவோ அந்த திட்டம் சக்சஸ் கிடையாது. திமுக 500 வாக்குறுதிகளுக்கு மேல கொடுத்தாங்க. ஆனா அது எல்லாமே சக்சஸா அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா அதெல்லாம் பாதி பேத்துக்கு தான் போயிருக்கு. அதனால தாவேக்கா அவங்க சொன்ன வாக்குறுதிகள் எல்லாமே என்னென்னு நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அதிமுக கூட்டணி சேர்த்தா அவங்களோட வாக்குறுதிகளும் டீட்டெயிலா பார்ப்போம்.
அதை எத்தனை செயல்படுத்துறாங்க, தகுதி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் போகுதா, இதுதான் நம்ம பார்க்க போறோம். இனி எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் முழுசா வந்ததுக்கு அப்புறம் நம்ம எதிர்க்கட்சியே என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான், அதே தனி வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து உங்களோட ஆதரவு தான் எனக்கு வேணும். கடைசி தீக்குச்சி உங்கள் மனோஜ் காளிமுத்து. தொடர்ந்து எதிர்க்கட்சியா செயல்படுவோம்.